ஓகேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இந்த வைப் இருக்கு பாருங்க, நம்ம எஸ்ஆர்எம் இருக்கிற வைப் வேற லெவல். ஒரு தலைவரி சொல்ல முடியாது, வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் இருந்தா. ஸோ நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், சாரி. ஏன்னா நான் வேற ஒரு படத்துக்காக முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன பேச கூட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு அடுத்த டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டீம்ல நான் வந்ததே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு 17 இயர்ஸ் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்துருப்பீங்க, விஜய் டிவில இருந்து எவ்வளவு காம்படிஷன்ஸ் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. பட் ஒரு படமா நம்பி ஒரு காமெடினா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் போதான். அங்க இருக்கிற விஷால் போதான். அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாஜி கண்ணன் அண்ட் டிமான்ஸ் சாரோட பயங்கரமான ஃபேன், பயங்கரமா விருப்பமான ஃபேன். அந்த பாட் லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் இந்த கண்ணான கண்ணாடி எப்படி ஒரு கேட்டால் நினைவே தெரியல. ஸோ லவ் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் மற்ற டீம் எல்லாருமே எல்லாருக்குமே அந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரோலக்ஸ் டீம் சொல்லணும்னா சார் பேசி ரொம்ப அழகா இருக்கு சார். இது ரொம்ப பெருமையா இருக்கு. சிங்கையா பிறந்தது காடு சிரிப்பா இருக்கும். அதே சிங்க பட்டியலா பிறகுறது காடு பட்டியலா பிறக்கிறார். இது இது சும்மா பெருக்க போகுது, எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ. மற்றபடி நம்ம அப்போது அப்புறமாக பேசிக்கொள்ளலாம். நன்றி நன்றி. ஐயா தலையா ஐயா, ஏதாவது நான் தவறாக இல்லையா? வினோஸ் காமெடி தலைப்படியா தலையா? ஓகே. இதை நான் கொஞ்சம் முன்னாடி வந்து சபரிஸ் எல்லாம் டான்ஸ் ஆட மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா சாரி ஃபாலோ பண்ணிடுவேன். வெளிக்கிட்டு எடுப்பேன். வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன். அதனால வெளிக்கிட்ட போறேன். அதுக்கு நடுல தார தட்டுகளும் கிடந்து தொங்க போது என்ன பங்காளிகளா சின்ன பாம்புக்கு கைப்பட்டல பொருட்கள் விடலாமா? இது வரிசையா போண்டா. அவனை வீட்டுல கூட ஒன்று பண்றேன்டா. விஜய் சேதுபதி சாரா? ஓகே சார். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்துச்சு சார். அது ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்திருக்கு பாரு நம்ம கெம்பு விஷயம் வந்துட்டு சார். எனக்கு யாரும் பிடிக்கும், பூமியை பிடிக்கும், எப்படி பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், யாரும் பிடிக்கும், ரஜி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காலை பிடிக்கும், எனக்கு எந்த சைட்ல பசங்களும் பிடிக்கும், அந்த சைட்ல பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டினா கைத்து பிடிக்கும், கை தட்டினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் படம் நல்லா வந்துருக்கு தலைவா, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க எல்லாம் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப நன்றி. குமராப்ப வச்சு ஃபைனலா என்ன ரீசெண்டா தான் நம்ம கேப்டன் சாரோட பர்த்டே போச்சு. ஸோ கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிட்டு அது கிடையாது. தலைவர் இப்ப வேணா பேசின தம்பி சிம்பு சாரா, நீங்க மத்தவங்களாம் போய் கூட நினைக்கிறீங்க நீ. சரி ஓகே, கேப்டன் சார் மாதிரி விஷ் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ஒரு படம். இன்னைக்கு இந்த பாம் நான் எவ்வளவோ பாம் வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்ல தீவிரவாதிகள் தவறு பண்ணும்போதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க பயங்கரமா ஒரு பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு மனமார்ந்த வாய்ப்பு வேணும்னு சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த குருவை எல்லாம் பிடிக்க முடியாது. எல்லாம் பிஸியான மக்கள் இன்னைக்கு இந்த நடிகர்கள் எல்லாம். அதுவும் இன்னைக்கு இந்த அர்ஜுன் தாஸ்லாம் வந்து உள்ளர வந்து அப்படின்னு சொன்னாருன்னா தேட்டர் ஒட்டுமொத்த பெண்ணுங்களும் அவங்களுக்கு டான்ஸா இருக்கீங்களே. அதனால நீங்க எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் படத்தை நீங்க ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனமார்ந்த வாய்ப்புட்டு கண்டிப்பா நீங்க என்ன மிஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஆனா மிஸ் பண்ணாதீங்க.
ஒருவேளை நீங்க என்ன மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பாடு வாங்கிட்டாங்க அந்த தருணத்துல அந்த கேப்டன் இருப்பான். ஒரு 2 பசங்களை படிக்க வேண்டிய அந்த பள்ளியில அந்த கேப்டன் இருப்பாங்க. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இந்திய ஒற்றுமையா இருங்க. அந்த ஒற்றுமையில நான் இருக்கிற சொல்லிட்டு தமிழ்ந்து சொல்லடா, பணம் சொல்லடா, கை கட்டின சந்தோஷம் வரட்டுமா? தளபதி பேசு. தளபதி பெங்களூரு விட இல்லையா ராமபுரம் அவனா? சரிண்ணா சரிண்ணா, உங்க லைட்டா டிஸ்கவுண்ட் சொல்லுங்க. சரி, ஒரு குழந்தை ஒரு 10 மாசம் ஒரு 10 ஆகிறது 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது ஒரு இதுவுமே தேவைப்படுறீங்க. சும்மா ஜம்மன் இருக்கும். நம்மளுக்கு ஆமா மாஸ்டர் ஒட்டுமொத்தமா கைப்பறலையா? நன்றிண்ணா. அர்ஜுன் தாஸ் சார் வாய்ஸ், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே அர்ஜுன் தாஸ். அதனால அவர் வாய்ஸ் என் ஃப்ரெண்ட் அசார் கண்டிப்பா நல்லா பண்ணலாம். நான் சும்மா அந்த ரியலைஸ் அதை மட்டும் ஏமாத்திட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மிமிக்ரி எல்லாம் விட்டுட்டு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்றத என்னோட கனவு. சோ இல்ல இது என்னோட விசிட்டிங் கார்டு தான். நான் வந்து சினிமால ஒண்ணுமே ஒரு திருச்சியில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி இன்னொரு பேக்ரவுண்ட் இல்லாம எனக்கு விசிட்டிங் கார்டு வந்து இந்த மிமிக்ரி தான். இதை வச்சுதான் நிறைய பேரை நான் இம்ப்ரெஸ் பண்ணி டெலிவிஷன்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கி அந்த விஷால் ப்ரோ வந்து சில நேரம் சில மனிதர்கள் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்ட் போட்டேன், ப்ரோ இந்த மாதிரி நான் பயங்கரமா படம் இருந்தது. அவர் எனக்கு சொன்னார், ப்ரோ உங்களோட ஷோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கட் பண்ணா இந்த படத்துக்கு அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படம் வரும்போது ஜஸ்டிஃபைங்கா இருக்கும். ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிஎஸ்கேவை நான் நீங்க பாக்குறதுக்கும் நான் பாக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு லவ் யூ ஆல். ஸோ பாம் வந்து உலகம் வந்து பயங்கரமா பிரிச்சு வெடிச்சு சிறப்பா இருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமக்குதான் தெரியாது இந்த பாம். அதே சும்மா சொல்லி வைப்பேன், என்னன்னே தெரியாம ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காடு வெங்கட்டவங்கதான் மிஸ் பண்றோம். ஸோ இருந்த ஒருவேளை அவர் வந்து இருக்கிறதா பேசுறேன் விசால் வந்துட்டு விசாரம் காலேஜ் இல்ல இன்னைக்கு இல்ல டாமர் பண்ணி விட்டு என்ன தேங்க்யூ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.